அது என்ன நல்ல நிலைக்கு என்ன கொண்டாந்து விட்டு நான் இன்னைக்கு இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் அன்னைக்கு நான் படிச்ச தேவாரம் தான் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு என்ன பண்ணணும், வளர்ந்து நிற்கிறோம். அப்ப இந்த தேவாரம் வளர்த்துமா அப்படின்னு கேட்டா சத்தியமாக வளர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. எப்பவுமே நம்ம படிக்கிற பாட்டு நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்கணும். சரியா? அந்த மாதிரி நீங்க நம்பிக்கையோடு படிச்சீங்கன்னா இந்த தேவாரம் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டாந்து வைக்கணும். அப்ப நாள்தோறும் படிக்கணும். தேவாரத்தை எப்ப படிக்கணும்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் படிக்கிறதில்லை. நாம எப்ப படிக்கணும்? நாள்தோறும் படிக்கணும். எவ்வளவு நீங்க திரும்ப சொல்லத்தான் இந்த பாட்டை ஒரு நாள் சொல்லாம விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் மறந்து போயிடும். அதான் தேவார பதிகத்தை நாள்தோறும் படிக்கணும். 5 எழுத்து மந்திரம் சொல்லணும். வாய்ப்புக்குரிய வண்ணம் ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் நீங்க என்ன பண்ணணும், கோயிலுக்கு வந்து போகணும். சாமி வந்து பார்த்து வணங்கிட்டு போகணும். அப்படி வரும்போதெல்லாம் கை வீசிட்டு வரக்கூடாது. நீங்க கோயிலுக்கு வரும்போது எப்படி வரணும்? ஏதாவது பூ பறிந்து சாமிக்கு பூ கொண்டு வரணும். நான் பாட்டுக்கு ஜாலியா பள்ளிக்கூடம் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாட புத்தகம் எடுத்துட்டு போகணுமா இல்லையா? விளையாட போகணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன விளையாடு இருக்குல்ல அதை எடுத்துட்டு போகணுமா இல்லையா? பெரிய போகணும்னா பேட்டு பந்து எடுத்துட்டு போகணுமா இல்லையா? கபடி விளையாடுனா என்ன பண்ணணும்? அதுக்கு தக்கவாறு உடை எடுத்துக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு அப்படி விளையாடுற காயம்லாம் இருக்கும். அப்ப எந்த விளையாட்டுக்கு போறோமோ அதுக்குரிய கருவி எடுத்துட்டு போவது போல கோயிலுக்கு வந்து எப்படி வரணும்? கையை வீசி வரக்கூடாது. 2 பூவாவது 1 பூவாவது பறிச்சுட்டு வந்து அந்த பூ சாமிக்கு வைக்கணும். நீங்க என்னைக்கு பூ வைத்து வழிபாடு பண்றீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து அதை பெரியவங்க நமக்கு 4 பேர் ஞானசம்பந்தர் முதலானவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளோடு பூ கொண்டு வணங்கணும்னு சொல்லியிருக்கோம். சரியா? இன்னையிலிருந்து நீங்க என்ன பின்பற்றணும்? ஒரு நாளைக்கு ஒரு பூவாவது வைக்காம சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சாமி பூ வச்சோமா இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாது, ஸ்கூலுக்கு போற நேரம் பத்தாது, எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஸ்கூல் போறதுக்கு தான் நேரம் இருக்கு அப்படின்னா வீட்டுல சாமி படத்துக்காக பூ வைக்கும். அப்பா வச்சுட்டாங்க, அம்மா வச்சுட்டாங்க அப்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது, வைக்காம இருக்கக்கூடாது. அப்பா அம்மா சாப்பிட்டாங்க, நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா? நம்ம பசிக்கு நாம தான் சாப்பிடணும். அப்ப நம்ம பசிக்கு நாம சாப்பிடுற மாதிரி நீங்க இறைவன் அருள் பெறணும்னு நினைச்சா முதல்ல செய்ய வேண்டியது என்ன வேலை? ஒரு பூவாவது பறிச்சு சாமி நீங்க நாளைக்கு சொல்லணும். என்னன்னு? என் வாழ்நாள்ல நான் பூ வைக்காத நாள் இல்லை அப்படின்னு ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ளணும். சரியா? அப்படி எடுத்துக்கொண்டு யார்